பாகிஸ்தானிடையே தற்பொழுது போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கியமான இரண்டு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்காக 1970 காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்களும் பாகிஸ்தான் நாட்டினுடைய உயர்நிலை அதிகாரிகளும் சேர்ந்து மேற்கொண்டிருந்த சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தது என்கின்ற ஒரு அறிவிப்பு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சிம்லா ஒப்பந்தம் என்பது காஷ்மீர் பிரச்சனையில் மூன்றாம் தர தலையீடு இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை கூட தலையிடாமல் இரண்டு தரப்பினரும் நாம் அமர்ந்து பேசி அமைதியான முறையில் தீர்த்து கொள்வோம் என்ற சாராம்சத்தின் அடிப்படையில் இமாச்சலினுடைய தலைநகரமான சிம்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். காஷ்மீர் பிரச்சனையிலே மூன்றாம் தரப்பு தலையீடு வேண்டாம், நாம் அமைதியாக பேசி தீர்த்துக் கொள்வோம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சில எல்லை வேறுபாடுகள் இருந்தாலும் தற்போது எல்லை கோடாக எது இருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்வது, இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டை ஏற்றுக்கொள்வது, மேலும் அந்த எல்லை கோட்டை மாற்றுவதற்கு ஆயுதம் மூலமாக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது பாகிஸ்தான் அரசு. ஏற்கனவே தங்கள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்த ராணுவ வீரர்களை இந்திய நிலைகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டு அந்த எல்லை பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் அரசு தொடர்ச்சியாக அவர்கள் இடம்பெயர்ந்து செல்ல உத்தரவிட்டிருக்கின்றது. எனவே இந்திய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய வீரர்களை குவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சிம்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக ஒரு போருக்கான அறைகூவலை போன்று பாகிஸ்தான் அரசு தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி சிம்லா ஒப்பந்தம் என்பது முழுக்க முழுக்க அமைதியை ஏற்படுத்துவதற்கான, இரண்டு நாடுகளுக்கும் இடையே எல்லை பிரச்சனை இருந்தாலும் கூட 1970 காலகட்டத்தில் எல்லை கோடாக எது இருந்ததோ அதை ஏற்றுக்கொள்வது, இரண்டு தரப்பும் அந்த எல்லை கோட்டை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம். காஷ்மீர் பிரச்சனையில பிற நாடுகளை தலையிட செய்யாமல் இரண்டு நாடுகள் மட்டும் அமர்ந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தும் கூட 1999 கார்கில் போர் உள்ளிட்டவை எல்லாம் மூண்டது என்றாலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓரளவு அந்த அமைதி நிலை நீடிப்பதற்கு இந்த சிம்லா ஒப்பந்தமே காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சிம்லா ஒப்பந்தத்தை தற்பொழுது ரத்து செய்வதாக தன்னிச்சையாக பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. 1971 டிசம்பர் 3 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டது. அந்த போரின் தொடர்ச்சியாக கிழக்கு வங்காளம் என்கின்ற அந்த பகுதி தனி நாடாக உருவாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் என்பது உருவாகி இருந்தது. 1971 போரை அடுத்து 72ஆம் ஆண்டு ஜூன் மாத இறுதியிலே சிம்லாவில் சந்தித்து இந்திய மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அதில் அந்த சிம்லா ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருந்தது. சிம்லா ஒப்பந்தத்தின் மூலமாக கணிசமான அந்த போர் என்பது குறைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தம் ராஜதந்திரமாக பாகிஸ்தான் வங்கதேசத்தை அங்கீகரிப்பதற்கு வழிவகுத்திருந்தது. இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருந்த அந்த மனக்கசப்புகள், காஷ்மீர் குறித்தான சர்ச்சைகள் முடிவுற்று இருதரப்பு நல்லுறவுகள் மேம்படுவதற்கு வழிவகுத்ததுதான் சிம்லா ஒப்பந்தம். இந்தியா போரில் சிறைபிடித்து வைத்திருந்த 93,000 பாகிஸ்தான் போர் கைதிகளை ராணுவ வீரர்களாக வங்கதேசத்துக்கு வந்து போரிட்டுக் கொண்டிருந்த 93,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை போர் கைதிகளாக இந்தியா கைது செய்து வைத்திருந்தது. அதன் பிறகுதான் இமாச்சல பிரதேசத்தினுடைய தலைநகரத்துக்கு வந்து அமர்ந்து பேசி அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு தங்களுடைய வீரர்களை 93,000 பேரை பத்திரமாக இந்தியாவிடமிருந்து பத்திரமாக அழைத்து கொண்டு சென்றது பாகிஸ்தான். அப்படிப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை தற்பொழுது மீறப்போவதாக பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. 47 ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் ஒரு நல்ல முறையிலான உறவுக்கு, இரண்டு நாடுகளுக்கும் இடையே பெரிய அளவில் போர் போன்ற ஆபத்துகள் ஏற்படாத வகையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. புல்வாமா தாக்குதலில் இந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம், அதே போன்று பாகிஸ்தானினுடைய பாலகோட் பயங்கரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய எதிர் தாக்குதல் என்று இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு பதற்றம் உருவாகி இருந்த பொழுதும் கூட கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தது. அந்த சிம்லா அமைதி ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக மீறப்போவதாக பாகிஸ்தான் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் மேற்கொண்டிருந்தது. தன்னுடைய நாட்டு எல்லை பரப்பில் பல்வேறு இடங்களில் இருந்த தங்கள் வீரர்களை இந்திய எல்லையை நோக்கி கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ராணுவ விமானங்கள் மூலமாகவும் ராணுவ வாகனங்கள் மூலமாகவும் தொடர்ந்து இந்திய எல்லை கோட்டை நோக்கி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். மேலும் இந்த சூழ்நிலையில் சிம்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக தன்னிச்சையான ஒரு அறிவிப்பினை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்திய தரப்பில் இருந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை நவீன ஆயுதங்கள் இருக்கின்றன, அதே போன்று நவீன போர் விமானங்கள் இருக்கின்றன, உலகத்தின் மிகச்சிறந்த போர் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாடு உலக அரங்கில் தனித்து விடப்பட்ட ஒரு நாடாகத்தான் இதுவரை இருந்து வருகின்றது. பெரிய அளவில் இந்திய எதிர்ப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் சில உதவிகளை பாகிஸ்தானுக்கு வழங்கினாலும் கூட
அந்த நாடுகளும் வெளிப்படையாக இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் உலக அரசியலாக இருக்கின்றது. எனவே இந்தியாவுடனான போட்டித்தன்மையில் ஒரு சில நாடுகள் பாகிஸ்தானை மறைமுகமாக ஆதரிக்கலாம், ஆனால் வெளிப்படையாக ஆயுத உதவி செய்வதற்கு அந்த நாடுகள் முன் வந்தால் இந்தியாவை நட்புணர்வோடு அணுகக்கூடிய மற்ற நாடுகளையும் பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் அந்த நாடுகளுக்கு வந்துவிடும். எனவே தனித்து கிடக்கக்கூடிய பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை தன்னிச்சையாக எந்த விதமான ஆயுத தாக்குதலிலும் இதுவரை ஈடுபட்டது கிடையாது. 1972 சிம்லா ஒப்பந்தத்தை மதித்து இந்தியா இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லை தாண்டி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்திய பொழுதும் இந்திய வீரர்கள் பதிலடி கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள். அதே போன்று எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு உள்ளே அனுப்பி வைக்கப்பட்ட பொழுதும் இந்திய ராணுவ வீரர்கள் அந்த சிம்லா ஒப்பந்தத்தை மீறாமல் ஆயுதங்களை பயன்படுத்தாமலேயே பெருமளவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் சிம்லா ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் தன்னிச்சையாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது பாகிஸ்தான்.